தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகில் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் வாழ்வின் மனம் கலராதவர் என்ற தலைப்பில் சிந்திக்க இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் கூட்டு குடும்பத்தினர் சார்பாக வரவேற்கிறோம். அன்னை மரியாளின் வாழ்வு என்பது தூக்கலால் ஆன கத்தை அல்ல, அது முட்களும் சவால்களும் நிறைந்த ஒரு விசுவாச பயணம். அழைப்பின் தொடக்கத்தில் அன்னை மரியாள் உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று தைரியத்தோடு ஆம் என்றார். துன்பங்களின் பாதையில் எழுத்துக்கு அகதியாக சென்ற போதும் அவர் மனம் சோர்ந்து விடவில்லை. அன்னை மரியாள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று நெஞ்சம் தளராமல் சிலுவை நடையில் நின்றார். அன்னை மரியாளை மனம் தளராதவர் என்று நாம் அழைப்பதற்கு காரணம் அவர் தன் சொந்த பலத்தை நம்பவில்லை. மாறாக இறைவனின் வல்லமையும் அவரது மாறாத அன்பையும் முழுமையாக நம்பினார். மனம் தளராத தாயின் பிள்ளையாகிய நாமும் நம் வாழ்வில் தோல்விகள், நோய்கள், ஏமாற்றங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நம்மை சூழும்போது இறைவனின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ இறைவன் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியை மன்றாடுவோம். பக்தர்களே, இன்றைய நாளினுடைய கபடாத்திய உபயத்தை செலுத்துகின்ற குடும்பத்தார்கள் பூண்டி வீடு அருள்தாஸ், மேரி கிறிஸ்டினா, ஷீலா, அந்தோனி அம்மாள், கார்மேல், பிரசன்னா, பிரான்சிஸ் மேரி இவர்களின் உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கரும்பு வெட்டும் குழுவினர் நலனுடனும் சகோதரத்துடன் வாழவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் ஐயனார் வீடு மோயிஸ் சமணசு மேரி ஜஸ்டின் ரொசாரியோ குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சி பெற வேண்டியும் வாகனம் நல்ல முறையில் இயங்கவும் மாதாவுக்கு நன்றியாகவும் உபயம் பூண்டி குடும்பம் அம்ரோஸ், மரியம்மாள், ஜான் கிளேட்டஸ், லூயிஸ் பிரான்சிஸ்கா மேரி, லைலா, ஜாஸ்மின், இவாஞ்சலினியோ, அந்திரே, டோனி, கிளாரா, ஆலிஸ், ரிஹானா குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் பூண்டி வீடு ராபி, தீபக் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும் அந்தோணி சாமி, அண்ணம்மாள் குடும்ப கருத்துக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் சபரி குடும்பம் மரிய ஜோஸ்மின், இருதயராஜ், பிரின்சி, அஷ்மி சாரா, அஷ்மின் ராஜ், அந்தோணி ராஜ், ஜெனட் பிரவீனா, ஜோ மேத்யூ, பால்ராஜ், அருட்பணி, அனஸ்தாசியா மேரி, ஜோயல் அமலதாஸ், ஜோவன் ராஜ் குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் வேலை நல்ல முறையில் நடக்க வேண்டியும் இருதயராஜ் உடல் நலம் சரியானதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும் உபயம் வடக்கத்தியான் குடும்பம் உதயநாதன், அந்தோன் பீட்டர், பெட்ரிக், ஆரோக்கியதாஸ், ஜான்சி, எரிக் லாரன்ஸ், சுசைராஜ், ரோஸ்மேரி, ஜோஷ், அக்ஷிதா, அந்தோனி பீட்டர் 17ஆம் ஆண்டு பிறந்த நாள். இவற்றிற்கு நன்றி வழியாகவும் குடும்ப கருத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் பூண்டி குடும்பம் விக்டர் ராஜ், கார்மேல், பாஸ்கர் மேரி, தேவ பெரிய நாயகராஜ், செல்சி ராணி நன்றி வழியாகவும் குடும்ப கருத்துக்காகவும் உடல்நல வேண்டியும் செல்சி ராணி கண் பார்வை திரும்ப கிடைத்ததற்கு நன்றியாகவும் வாகனம் நல்ல முறையில் இயங்கவும்
கால்நடைகளுடைய நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும் உபயம் பூண்டி குடும்பம் ஞான பிரகாசம் எஸ்தர் சகாயம் மோனி ஆஷிகா விரோனிகா வினிரோனிஷா உடல்நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் படிப்பிற்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும் உபயம் கள்ளபடியான் வீடு மலையப்பன் சகாயமேதி குடும்ப கருத்திற்காகவும் உடல் நலனுக்காகவும் கால்நடைகளுடைய நலனுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் விவசாயம் வளர்ச்சி செழுமை பெறவும் வீடு நலமுறையில் கட்டவும் படிப்புக்காகவும் பேர பிள்ளைகள் உடல் நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் காதல் வீடு பெரியநாயகம் பெல்சியா அட்வெல் அகஸ்டின் அந்தோணி பெரியநாயகம் கால் குணமடைய வேண்டியும் குடும்ப கருத்துக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் கள்ளபடியான் வீடு சபரிமுத்து ஜோசப் ராஜ் அந்தோணி அம்மாள் அபிலாஷ் வின்சி திருமண நடைமுறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் உபயம் பூண்டி வீடு செல்சி ராணி கண் பார்வை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் சின்னப்பன் ஜோஸ்பின் மேரி உடல் நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் காதல் வீடு பிரான்சிஸ் மேரி உடல் நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் செபஸ்தியான் வீடு குழந்தை ராஜ் அந்தோணி அம்மாள் குடும்ப நலனுக்காகவும் முகில் உடல் நலம் அடைய வேண்டியும் யாழினி ஜான்வி ரமேஷ் உடல் நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் உபயம் பூண்டி வீடு தேவதாஸ் மரிய குழந்தை தெரஸ் ராகுல் டேவிட் ஆரோக்கிய மேரி கெவின் இங்கராஜ் ரூபாஸ் டான்சிங் ஷர்மின் ஆரியன் ஆலினா குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் உடல் நலனுக்காகவும் கடன் பிரச்சனை நீங்கவும் உபயம் கள்ளபடியான் வீடு ஆரோக்கிய சாமி லூர்து மேரி இவர்களின் திருமண நாளின் நன்றி வழியாகவும் அன்னை செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும் உபயம் பூண்டி வீடு மரிய பெலிக்ஸ் ரவீனா மேரி அக்ஷயா மேரி மைக்கேல் ரெக்ஸ் கார்மேல் லெத்திஷா குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கார்மேல் லெத்திஷா பிறந்த நாளில் நன்றியாகவும் உபயம் எரையூர் லவ்லின் ஹோட்டல் சகாயதாஸ் ஜோஸ்பி மேரி மெல்வின் ஜெயந்தி லவ்லி மேரி குடும்ப நலனுக்காகவும் படிப்பிற்காகவும் உடல் நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த நாளிலே கார்மேல் அன்னையுடைய விழாவினுடைய 9வது நவநாளிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அன்னை மரியாம் மனம் தளராதவர் உனது உள்ளத்தை ஒரு ஊடுருவும் என்று சொல்லி சிமியோன் உரைத்த வார்த்தை ஏறக்குறைய 7 இடங்களிலே அவர் ஞாபகங்களை அனுபவித்த போதிலும் கூட மீட்பின் திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மனம் தளராதவராக வெற்றி வீராங்கனையாக திகழ்கின்றவர் அன்னை மரியாம். அவரிடத்திலே இருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன. அன்னை மரியை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். திருப்பணியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க தடைகளாக இருக்கின்ற குறைவுக்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம்.
தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடை தன்னை மேன்மையை பாராட்டுவதுண்டோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 வரை மற்றும் 13 முதல் 14 வரை. ஆண்டவர் கூறியது: அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் போல் அது தண்டனை வழங்க நான் ஏங்கும் தடி அது. இறை வற்றிலா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை வருக அதற்கு ஆணைப்படுகிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடைக்கும் சேர்த்தை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இடத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீவினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக் கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்துக் கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் ரப்பை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, தீத்தென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுகின்றவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ. அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ. தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ. மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ. ஆதலால் தலைவராகிய படையின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொடுத்த வீரர்களை அனுப்புவார். அவனது நேர்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது பொழுதிற்கு எரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை ஏற்றி
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்ற வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்ற பெயருடைய ஒருவருக்கு மணமுகமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அச்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை கருவி, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெயரை பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சி முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் எழுந்திடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நேற்றைய தினம் பைபிளிலிருந்து விபரீதத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொன்னவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை பரிசை கொடுத்து பகிர்ந்தார். இன்றைக்கு சொல்லப்படுகிற, இன்றைக்கு கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நாளைக்கு நீங்கள் பதில் சொல்றீங்களா? நான் இப்போ இருக்கிற சிஎம் மாதிரி அப்பவே கேட்டு அப்பவே பரிசு கொடுக்கலான்னு. ஆனா இதுல ஒரு நிபந்தனை, கேட்கிற கேள்விகளுக்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ சாமியார்களும் கன்னியாஸ்திரிகளும் உட்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா சொல்றதுக்கு அவங்களே பரிசு வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் 2 பிரைஸ் அப்படியே அடிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் இல்லை, ஒன்லி மக்களாகிய நீங்கள் தான் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல வேற விஷயங்களாக இருக்கலாம். அதுல யாரு முந்திக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு பரிசு இப்பொழுதே வழங்கப்படும், இங்கேயே கொடுக்கிறேன். நிச்சயமாக துளசி கூட வாசம் மாறும், என்னுடைய வார்த்தை மாறாது. இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் விவிலியம் கொடுக்கப்படும், எல்லோருக்கும் அல்ல. நான் டக்குன்னு இந்த பகுதியை எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வாசிக்கணும். யார் முதல்ல வாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு பரிசு நிச்சயம் உண்டு. இப்போ விவிலியம் கொடுக்கிறோம். எத்தனை பேர் இதுக்கு ரெடியா இருக்கீங்க? அதை நான் படிப்பேன், எனக்கு விவிலியம் கொடுங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? வெரி குட் சார். கை கொடுக்குறவங்கலாம் அந்த பைபிள் எத்தனை பேர் இருக்காங்க? யார் வாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு பரிசு. சரியா? இல்லைன்னா ஒரே ஒரு சோதனை தெரியுங்களா? இந்த சைடுல தான் 4 பேர் இருந்துச்சாங்க, இந்த பக்கத்துல ஒருத்தர் பேர் இருக்கு. நம்ம இடம் தெரியுங்களா? சரி, அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாள்
விசுவாசத்தில் அல்லது நம்பிக்கையில் தளராதவர் என்ற ஒரு இந்த தலைப்பின் கீழ் தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஏன் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு மகிமையையும் இவ்வளவு பெருமையையும் நாம் செலுத்துகிறோம்? இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிறோம், அன்னை மரியாளின் ஆலயங்களுக்கு மக்கள் ஓடி செல்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் ஏன் மரியாதை தேர்ந்தெடுத்தார்? ஏன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்? பெண்ணிலே கூட நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை கோடிக்கணக்கான பெண்கள் மத்தியிலே மரியாதை மட்டும் ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? முதல்ல இதை நம்ம பார்ப்போம். அப்புறமா அன்னை மரியாள் விசுவாசத்தில் தளராதவள் என்பதை பற்றி சிந்திப்போம். முதல்ல அன்னை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு வணக்கத்தையும் அவருக்கு இவ்வளவு பெருமையையும் நாம் சேர்க்கிறோம், அதை பற்றி சிந்திக்கலாம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசக பகுதி எழுது, அதுல 28வது அதிகாரம் வாசிக்க. யார் வாசிக்கிறீங்களோ அவருக்கு முதல் பரிசு. படிங்க, ரைட்ல படிக்கணும். லூக்காவின் நற்செய்தி டக்கு டக்கு உங்களால் லேட்டா பண்ணக்கூடாது. உங்க லேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்பெண்கள் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அப்படியே எடுத்துக்கணும். வெரி குட். ஒன்றில போட்டுருவா. இந்த வார்த்தைகளை சற்று சிந்திப்போமா? வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லுகிறார். அருள் என்றால் என்ன? முதல்ல அது பார்ப்போம். சரிங்களா? அருள் என்றால் என்ன? சமஸ்கிருதத்துல வந்துட்டு கிருபை என்று சொல்வாங்க. கிருபை, அருள். அப்ப அருள் என்றால் என்ன சொல்ல முடியுமா? வந்து அருள் என்றால் என்ன? அருள் என்றால் அருள் புஷ்பராஜம் 15 பங்குசாமி அப்படின்னு சொல்லக்கூடாது. அருள் என்றால் என்ன? வரம் இல்ல பரிசு. அருள் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு இறைவன் வந்து கொடுத்தது. எல்லாரும் கை தட்டுங்க. கிடையாது. சிஸ்டர்ஸ் கேட்டகிஸ்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டுகள். ஓகே, அருள் புனித தாமஸ் அக்வனாஸ் அப்படிங்கிற ஒரு புனிதர் இருக்கிறார். அவர் அருளை பற்றி சொல்கிறார். அருள் என்றால் என்ன? அதுக்கு அவர் சொல்லுகிற விடை என்ன தெரியுங்களா? அருள் என்பது மனிதர்களாகிய நமக்கு, மனிதர்களாகிய நாம் மீட்படைவதற்காக கடவுளால் கொடுக்கப்படுகிற இலவச கொடை. கடவுளால் கொடுக்கப்படுகிற இலவச கொடை என்னது? அதுதான் அருள். கடவுளால் கொடுக்கப்படுகிற இலவச கொடைதான் அருள். இந்த அருளை எப்படி அன்னை மரியாளுக்கு, ஏன் நம்ம எல்லோரும் தான் வச்சிருக்கோம், எல்லோருமே அருள் பெற்றவர்கள் தான். இந்த உலகிலே பிறந்த எல்லோருக்குமே கடவுளால் கொடுக்கப்படுகிற இலவச கொடையை நாம் பெற்றுவிட்டோம். அது அருள் என்று அந்த இலவச கொடையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாதை பார்த்து வானதூதர் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி யோசிக்க சொல்றேன். அந்த அருளை
பாவசங்கீதம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பங்கானது அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். நமது பங்கிலும் கூட அதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து அந்த பாவசங்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பாவசங்கீதம் செய்கிற பொழுது கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த இலவச கொடையாகிய அந்த அருளை இழந்த நாம் மீண்டும் பாவசங்கீதம் செய்கிற பொழுது அந்த அருளை பெற்றுக் கொள்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்க, அன்னை மரியாதை பார்த்து ஆண்டவருடைய தூதர் சொன்னது அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று. அருள் பெற்றவரே என்ற வார்த்தைக்கு உரிய ஒரே மனிதர் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள். காரணம், கடவுளால் கொடுக்கப்பட்ட இலவச கொடையாகிய அருளை அன்னை மரியாள் இழக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் அந்த கொடையை இழக்காமல் இருந்ததால் தான் வானதூதரே அவரை பார்த்து சொல்லுகிறார் அருள்மிக பெற்றவரே என்று சொல்கிறார். இரண்டாவதாக நீ வாழ்க என்று வானதூதர் மரியாவை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வாக்கு தெரியுங்களா இது? ஒரு வானதூதர் விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். விவிலியத்தில் எங்கேயுமே ஒரு வானதூதர், இறைவனுடைய கடவுளுடைய தூதர் மனிதர்களை பார்த்து வாழ்க என்று சொன்னதாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை. மனிதர்களை பார்த்து வானதூதர்கள் சொல்றாங்க, எங்கேயுமே இல்லை. மாறாக மனிதர்கள் தான் வானதூதர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லியிருக்கிறார்கள், வணக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். அபிரகாம் தொடங்கி, மோசேயில் தொடங்கி, இன்னும் டேனியல், இன்னும் ஜோஷுவா, இப்படி எல்லோருமே கடவுள் வானதூதர்களுக்கு தான் தங்களது வணக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனா அபிரகாம் 3 வானதூதர்களை முகம் குப்புற விழுந்து வணங்கினார் என்று வாசிக்கிறோம். யோசுவா புத்தகம் 5வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அங்கேயும் அவர் வானதூதர்களை பார்த்து மண்டியிட்டு அவர் வணங்குவதை பார்க்கிறோம். எப்படி தெரியுங்களா அந்த ஸ்டோரி தெரியுமா? அதாவது யோசுவா வந்துட்டு இந்த எரிகோ மதிலை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது உடைக்கலாம், அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அதனால் அந்த மதிலை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இரவு தூங்குகிறார். அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்து பார்க்கிற பொழுது அவருக்கு முன்பாக ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். கையில் ஒரு பெரிய வாள் வச்சு நிற்கிறார். அப்போ யோசுவா பார்த்து கேட்கிறார், யார் நீ? நீ இஸ்ராயலின் மகனா அல்லது எனக்கு எதிரிகளுக்கு ஆளா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த வானதூதர் அவரை பார்த்து சொன்னது என்ன தெரியுங்களா? நான் கடவுளுடைய படைகளின் தலைவர் என்று சொல்லுகிறார். அந்த வானதூதர் யாருப்போ? கையில வாள் வச்சிருப்பாரு, மிக்கேல். வானதூதர் மிக்கேல் அவர்கள் அவர் முன்பாக இருந்தார். அதை கேட்ட உடனே யோசுவா அப்படியே மண்டியிட்டு அவரை வணங்குவார். ஆக மனிதர்கள் தான் வானதூதர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள், வாழ்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே வானதூதரே கடவுளுடைய வார்த்தையை தாக்கி வருகிற வானதூதர் ஒரு சாதாரண பெண்மணியை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க என்ற வார்த்தையை முதல்ல யாருக்கு சொல்லுவாங்க? ஒரு அடிமைகள் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்த்து சொல்வார்கள், அல்லது மக்கள் அரசர்களை பார்த்து சொல்வார்கள். உயர்ந்தவர்களை பார்த்துதான் எல்லோரும் வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே உயர்ந்த இடத்தில் இருக்கிற வானதூதர் கடவுளுடைய வார்த்தைகளை தாக்கி வருகிற ஒருவர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே நீர் வாழ்க என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அன்னை மரியாள் இப்படி இவற்றிற்கெல்லாம் உரியவர் தான் அன்னை மரியாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக இதை எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால், மரியாளுக்கு ஏன் இவ்வளவு புகழ்? அன்னை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு வணக்கத்தை இவ்வளவு மக்கள் அவரை தேடி செல்கிறார்கள்? எதற்காக? அப்படி அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக வருகிற வார்த்தை என்ன? அருள்மிக பெற்றவரை வாழ்க. அடுத்தது ஆண்டவர் ஓடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை அவர் இன்னும் தன்னுடைய வயிற்றில் சுமக்கவே இல்லை. கடவுளுடைய ஆண்டவர் இயேசுவை இன்னும் வயிற்றில் சுமக்கவே இல்லை. சுமந்திருந்தாலும் கூட ஆண்டவர் நாம் ஆல்ரெடி உங்களுடைய வயிற்றில் இருக்கிறார், குழந்தையை ஆல்ரெடி பரிசுத்தாவினால் கருவுற்றிருக்கிறாய், எனவே ஆண்டவர் ஓடு இருக்கிறார் சொல்லி இருக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல
வார்த்தை ஒரு இறையியல் மிக்க ஒரு பதில சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, வயிற்றில் சுமப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரை தமது இதயத்தில் சுமந்தார். ஒத்துக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இதற்கு இன்னொரு பின்னணி இருக்கிறது. கடவுள் யாரிடம் இருப்பார் என்பதற்கு ஒரு வாசகத்தை வாசிப்போம். ஓகே, யோசுவா புத்தகத்தை எடுப்போம். யோசுவா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? 8:9 வசனத்தை வாசிப்போம். 8:9 யார் முதல்ல வாசிக்கிறீங்க? 1 உன் முன்னின்று அகற்றாதே. யோசுவாவுக்கு கடவுள் சொல்றது சரி. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் நீ கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். அடுத்தது வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுள் ஆண்டவருமாகிய நான் உன்னோடே இருப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அதாவது இங்கே ஆண்டவர் 3 கட்டளைகளை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அதாவது என்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீ தியானம் செய்யணும் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அதை எப்படி தியானம் செய்வது, முன்னிறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது. காலையில் எழுந்திருக்கிறோம், எந்திரிச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி எழுந்திருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? எவ்வளவு பேர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே நாளை கொடுத்ததே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா, இறை வார்த்தையை ஒவ்வொரு செயலிலும் அதை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக கடவுள் கொடுக்கிறார் இரண்டாவது கட்டளை, எனது வார்த்தைகளை இரவு பகலும் தியானித்து வா என்று சொல்கிறார். மூன்றாவது, என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வா என்று சொல்கிறார். இப்படி இவை மூன்றையும் நீ செய்து வந்தாய் என்று சொன்னால் நான் உன்னோடே இருப்பேன், உன்னோடு இருப்பேன். யார் சொல்றது? கடவுள் யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்லுகிறார்? யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். ஆக அன்னை மரியாதை பார்த்து ஆண்டவர் இயேசு கடவுளுடைய தூதர் இவ்வாறு சொல்வதற்கு இதுதான் காரணம். அன்னை மரியாதை பார்த்து ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அன்னை மரியாதை இறை வார்த்தையை அருள் சகோதரி சொன்னது போல இதயத்தில் தாங்கினார். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை அவர் தியானித்தார். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தனது வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்தார். ஆறாவதாக வானதூதர் அவரை பார்த்து சொன்னார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆக சகோதர சகோதரிகளை இன்றைக்கு அன்னை மரியாதையின் பெருமைகள் இப்படி இருக்க, இதுக்கு மேலதான் இன்றைய தலைப்புக்குள்ளாகவே வருகிறோம். அன்னை மரியாள் விசுவாசத்தில் தளராதவர்கள், நம்பிக்கையில் தளராதவர்கள். இதோ ஒரு அடிமை என்று அன்னை மரியாள் சொன்னார். அதாவது அதற்கு முன்பாக அன்னை மரியாள் கேட்ட ஒரு கேள்வியை கேட்பாங்க. அவர் சொல்றாரு, இது எப்படி நடக்கும், இது எப்படி நிகழும் என்று கேட்கிறார். நானோ கன்னியாயிற்றே, இது எப்படி நிகழும் என்று சொல்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சொல்லுகிறார், வானதூதர் அவர்கள் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் நீ கருவுறுவாய், கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். அப்பொழுது அன்னை மரியாள் அதுக்கப்புறம் யோசிச்சாங்களா? அதுக்கப்புறம் நீங்க போய் வரீங்களா, நாளைக்கு நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன்னு சொன்னாங்களா? இல்லை எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னாங்களா? இல்லை. அடுத்த கடமை அன்னை மரியாள் சொன்னது, இதோ ஆண்டவருடைய அடிமை, ஒரு சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தம்மையே கையெழுத்தார். ஆனால் இவற்றுக்கு இடையிலே அவருடைய உள்ளத்தில் பல எண்ணங்கள் ஊடுருவி பாய்ந்திருக்கும். தந்தை அவர்கள் முன்னுரையிலே சொன்னது போல சிமியோன் மாதாவை பார்த்து சொன்னார், உமது உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவி பாயும். ஒரு வால் இல்ல, 1000 வால் அன்னை மரியாள் உள்ளத்தை பாய்ந்தது. நிறைய இடங்களிலே பாய்ந்தது.
கொண்டிருப்பார். அந்த காலத்துல கணவனை அறியாமல் ஒரு பெண் கருத்தரித்திருக்கிறார் என்று சொன்னால் மோசேயுடைய சட்டத்தின்படி அவரை தெருக்களிலே கொண்டு வந்து எல்லோர் முன்பாக நிறுத்தி கல்லால் அரைந்தே அவரை கொல்ல வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்தது, சட்டமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் பற்றி அனைவரையும் நினைக்காமல் இருந்திருப்பார். ஐயோ, நான் ஆம் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னால், கருதரித்து விட்டேன் என்று சொன்னால், என்னை ஊரார்கள் உற்றார் உறவினர்கள் ஏளனமாக பேசுவார்களே, என்னை கண்ணால் இருந்து கொலை செய்வார்களே, இப்படியெல்லாம் ஒரு யோசித்து பார்க்காமல் இருந்திருப்பார். ஆனாலும் கூட இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை இதோ ஒரு அடிமை என்று சொன்னார். காரணம், கடவுளின் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கையில் ஒரு நாள் அவர் தளர்வுற்றதே கிடையாது. அவற்றிலே அவர் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தார். எது நடந்தாலும் நடக்கட்டும். அன்னை மரியாள் தமது உயிரை பற்றியோ, தமது ஊரை பற்றியோ, தமது உறவினரை பற்றியோ, தமது கணவரை பற்றியோ கவலைப்படவில்லை. மாறாக என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவரது மீட்பு திட்டத்திலே நான் பங்கு பெறுவேன் என்று சொல்லி அவற்றிலே அவர் இறுதி வரை வைத்திருந்தார். விவிலியத்தின் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். திருச்சபையின் 2 தூண்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? நிறைய பேர் சொல்லுங்க, அவங்க ஆசைப்படுங்க. ஆளுநர் உங்களுக்காக அவருடைய ஆசிரியருக்கு கொடுப்பார். அதுதான் கடைசி ராயப்பன் சின்னப்பன் பற்றி ராயப்பன் பற்றி பேசுவோமா? அவர் சொன்னார், ஆண்டவரே, உன்னோடு வந்து உன்னோடு இறப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு விசுவாசம் நிறைந்த வார்த்தை பார்த்தீங்களா? அவ்வளவு விசுவாசமான ஒரு வார்த்தை சொல்றாரு. உன்னோடு வந்து இறந்தாலும் இறப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதனால எந்த பேர் மறுதளிச்சாரு? ஒரே சொல்லிட்டார், 3 வாரத்தால் எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டார். விசுவாசத்தில் தளர்ந்து போனார். அவர் விசுவாசத்தை இழந்தார். அதே பேதுரு ஆண்டவர் இயேசு வாருங்கள் எருசலேமுக்கு செல்வோம் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீங்க அங்க போகாதீங்க, ஏன்னா மக்கள் உங்க மேல கண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, சாத்தானே பின்னாடி போ என்று சொன்னார். அங்கேயும் பேதுரு அங்க போனா இயேசு கூட போனா அப்படியே நமக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்த பேதுரு நம்ம போவாதீங்க என்று சொல்லுகிறார். கடலில் நடந்து வருகிறது ஆண்டவர் இயேசு கடலில் நடந்து வருகிறார். பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, அங்கே வருவது நீர்தான் என்று சொன்னார். நானும் போல உங்களை போல நடக்க எனக்கு கட்டளை இடு என்று சொன்னார். சரி பேதுரு, இறங்கி வாங்க. இறங்கி வருகிற வழியிலே காற்று இருக்கிறது. அதை பார்த்து பேதுரு பயந்து போகிறார். பயந்து என்ன ஆச்சு? உள்ள போகிறார், கடலுக்குள்ளாக விழுகிறார். அப்போது ஆண்டவர் இயேசு நம்பிக்கை குன்றியவனே என்று அவரை பார்த்து சொல்லுகிறார். இப்படி பல இடங்களிலே இன்னொரு பவுலடியாரை நாம் சொல்லுகிறோம். அவரும் அவ்வளவு பெரிய திருச்சபையின் தூணாக இருக்கிற நாளில் இருந்தாலும் கூட அவரும் கூட கடவுளிடத்தை வேண்டியது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, என்னை கொன்று விடு, என்னை சாகடிச்சு ஆண்டவரே, போக என்னால் முடியல. யார் சொன்னது? பவுலடியார் சொன்னார். என்னை கொன்றது சாமி, என்னை கொன்றது ஆண்டவரே, என்னால் முடியல. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் தளர்ந்து போனார்கள். ஆனால் அன்னை மரியாள் எப்பொழுது ஆபத்து என்று சொன்னாலும் அன்றிலிருந்து தனது மகனை கல்வாரியிலே சிலுவையிலே பலி கொடுக்கிற வரை அந்த மீட்பு திட்டத்திலே ஒருபோதும் குறையாமல் இருந்தார். அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடே இருப்பார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதை 3 கட்டளைகளை நீ கடைபிடி, அப்பொழுது நான் உன்னோடே இருப்பேன் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். இறைவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதை தியானிப்பதோடு மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்போம். அவ்வாறு கடைபிடிக்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளால் கொடுக்கப்பட்ட இலவச கொடையாகிய அருளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். அந்த அருளும் ஆசீர்வாதமும் உன்னிடத்தில் இருந்தது என்று சொன்னார், இந்த உலகிலே உண்மை வெற்றி கொள்வதற்கு எவராலும் முடியாது. அதனால்தான் சின்னப்பன்
எனவே அன்னை மரியா ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். கேட்கலாம், ஒரு சில விடுதலை சகோதரர்கள் சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க மாதவர்களுக்கு போறீங்க, டைரக்டா ஆண்டவருக்கு போட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும், ஏன் அன்னை மரியா வழியாக நாம் செல்லுகிறோம்? யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம், யாக்கோபு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். நேர்மையாளருடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. உலகிலே விவிலியத்திலே அன்னை மரியாதை விட நேர்மையாளர் யாராவது இருக்க முடியுமா? அன்னை மரியாதை விட பாவத்தை அறியாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? ஆக உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னார். நேர்மையாக கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அன்னை மரியாதையுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருப்பாரா? அதனால்தான் அன்னை மரியாதை வழியாக ஆயிரம் கணக்கான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறார். எனவே சகோதர சகோதரிகளே, அவரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறவர்களெல்லாம் தளர்ந்து விடக்கூடாது. பிரச்சனைகள் உண்டு, ஆண்டவர் சொல்லியிருக்கிற உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் நான் இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் மீது நாம் விசுவாசம் கொள்வோம். துன்பங்கள் வருகிற போது பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். ஐயோ, எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் சாமி, கணவனோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை இருக்கும், ஆனால் இறுதி வரை விசுவாசத்தை நிலைத்திருங்கள். உங்களுடைய ஜெபங்கள் அன்னை மரியாதை வழியாக இறைவன் கொடுத்து அருள்வார். தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். தந்தையாம் கடவுளிடத்திலே ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாக எதை கேட்டாலும் கொடுக்கின்ற ஆண்டவர் நமக்கு இன்னொரு துணையாளரை கொடுத்திருக்கின்றார். அன்னை மரியாவை ஒப்பற்ற பரிந்துரையாளராக அன்னை மரி மூலமாகவும் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாகவும் நமது எளிய விண்ணப்பங்களை இந்த எளிய விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து அவை மருத்துவத்திற்கு உதவியானால் அவற்றிற்கு ஆசீர்வாதமாக பதில் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் என் பாதுகாவலை கார்மேல் அன்னை வழியாகவும் பார்க்கின்றோம். அந்த வீட்டு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாரி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி சொல்லுங்கள். கண்ணோக்கி அருளும், அதனால் இவை உமக்கு ஏற்றதாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கனிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது வாழ்வை வானத்துதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம்
செலுத்துவோம் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றுவதும் சிறாப்பின்கள் ஒன்று கூடி அக்கறிந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாக. தூய்மை அனைத்திற்கும் ஊற்றல். ஆகவே மொழியாகிய பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடுதலும் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டியின் நினைவு கூர்ந்து வாழ்வதன் மப்பத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் உமக்கு ஒழியும் புரிய தந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கிறிஸ்ட் எல்லாருக்கும் நிலைய ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை நன்றி ரசிக்கிறவர்கள். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களும் எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும். கடவுளின் கனிதாயாக மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வும் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வருமாறு கொண்டாடுகிறோம். உரிய
நாம் கடைபிடிக்க வேண்டியது கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் இறைவனுடைய வார்த்தையை நாம் நாள்தோறும் வாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைப்படி நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் இழந்த அந்த இலவச கொடையாகிய அருளை மீண்டுமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே அத்தகைய அருளை வேண்டி கற்றுக் கொடுத்த தெய்வத்தை சொல்லி ஜெபிப்போம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுவதை நன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு கொடுக்கிறேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் அனைவரும் மீது வைத்திருக்கிற ஆழமான விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் அளித்திருந்த திருமணம் கொள்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்ய வருகிறேன். சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த சிறுவன். இவர் அருகிலிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். Thank you.
உடன்படிக்கும் மறுபடியால் பெற்ற நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் இறைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் மறுமையின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்ற. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மக்களே, இறுதி நாள் நவநாள் திருப்பலியை மிக சிறப்பாக சிறப்பித்திருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த நாளிலே ஏழை மக்களுக்கு நம்ம திருப்பலிகளை நமக்கு ஏழை ஆசிரியர் தந்தவர் உங்களுடைய வாசத்துக்குரிய தந்தை, உங்களுடைய உங்களுடைய அண்ணன் இப்படித்தான் துணை கொண்டே செல்ல வேண்டும். அருந்தந்தை எஸ் கிருதியவாசன் அவர்கள் அவர்களுக்கு விளைவோர் சார்பாகவும் காரியங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து இந்த திருப்பணிப்படியாக செய்த மணி மைந்த அருந்தந்தை ஜெர்மானோஸ் கிருதியவாசன் அவர்களுக்கும் புதிய ஒரு கலாசியம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாளியை காரியஸ்தர்கள் போக்கி மரியாதை செய்வார்கள். அருந்தந்தை போவார்கள். நாம் முதலாக பகுத்தந்தையாக என்ற போது எனக்கு முதலில் தெரிந்தவர் யாருன்னா பந்தயம் சொல்லலாம். அந்த பந்தை இறுதியாக சொல்லலாம். அந்த காலாமே தெரிந்தது அவருடைய வகுத்தோட அவருடைய நண்பர் நெய்வேலியில் இருந்தால் அந்த நண்பர்களின் மூலம் பந்தயத்தை தான் முதலாக தெரிந்தது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தந்தையவர்கள் ஒரு அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் இன்னும் மிகப்பெரிய உறுதுணையோடு எனக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டு வருகிறார். எனக்கு சிறப்பாக அன்புக்குரியவர்களே, ஆலயம் நன்றாக இருக்கிறதா? வரவங்க அருந்தந்தையர்களோ இங்கே ஒவ்வொரு நாளும் அந்த அருந்தந்தையர்களோ என்னைத்தான் பாராட்டினார். போன வருஷமும் திருவிழா நல்லா நடந்ததா? அதுக்கு என்னைத்தான் பாராட்டினார்கள். நான் ஒரு வாரம் தான் எல்லாம் நலமாக இருக்கிறது. அது இருந்த காரியத்தினுடைய அந்த உழைப்பு உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வந்ததன் காரணமாக எனக்கு பாராட்டுகிறார். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னை பாராட்டுவதற்கு திருவிழாவாக நடைபெற்று அதை இறைவனுடைய ஆசைப்பட்டது மிக பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதே போல இந்த ஆண்டும் இத்தனை ஒரு அலங்காரம் குறுகிய காரணமே வண்ணத்திட்ட வேண்டும் என்ற எண்ணம் எடுத்தபோது நான் சொன்னேன், வாய்ப்புகள் இருந்தால் முடியாது. எங்கே போகணும்? நான் ஒரு 5000 நாளைக்கு பிறப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளவு எனக்கு வாய்ப்புகள் முடியாது. வேற ஏதாவது சின்ன ஒரு காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொன்னபோது அருந்தந்தை அவர்களுக்கு சொல்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு
அவர் உடனடியாக இந்த மன்னம் கேட்டிருந்தபடி அதுவும் நமது ஆலயத்திற்கு மன்னம் கேட்டினால் நன்றாக இருக்கும். நமக்கு மன்னம் கேட்டுவது அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் ஆலயத்துக்கு எப்படி தீர்க்க வேண்டும் அது மிகப்பெரிய உள்ளே வந்தால் என்னுடைய மனமும் என்னுடைய பார்வையும் அது நேராக அது இறைவனை நோக்கி செல்ல வேண்டும், நற்கருணை நோக்கி செல்ல வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்கு எல்லாம் தூய்மையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைதான் உங்களுடைய பார்வை நாளாக இடத்தை நோக்கி தந்தது. அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் என்ன மன்னம் தீர்க்குவது என்பதை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஊர்ல இருந்தது அவர் எல்லாம் சுத்தமாக செய்திருந்தார். இன்னும் சொல்லணும்னா எல்லா பணியும் என்னைக்கு நிறைவேற்றது என்றால் 7ஆம் தேதி 5 மணி தான் நிறைவேற்றது. எந்த ஒரு பணியும் விரைவாக நடக்கல. நிறைய காரணம் எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் நிறைய விஷயம் பொருள் வசதி இல்லை. ஒரே நேரத்தில் 3 பேர் இயக்கிறதா என்ன பண்ணுவாங்க. ஆக அந்த கடைசியா நல்லது நடந்தது. அந்த ஒரு நாள் முழுவதும் வருத்தத்தை அமர்ந்து எல்லா பணியையும் செய்யலாம். இந்த பாராட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பங்கில் பகுத்ததையாக இருக்கிறேன். பக்கத்தில் இந்த பாராட்டு வெளியில் வருகின்ற அடுத்ததை வார்த்தையெல்லாம் சின்ன மனமகிழ்ச்சி. ஆனால் உண்மையில் அது யாருக்கு சொந்தம், யாருக்கு செல்ல வேண்டும் என்பது இங்கு பணி செய்தவர்களுக்கு தெரியும். பணி செய்தவர்களுக்கு தெரியும், அருந்ததை அவர்களுக்கு தெரியும். எனவே தந்தை அவர்களே, உங்களை இந்த மண்ணின் மைந்தனாக பெற்றதிலே இந்த பங்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த பங்கின் மீது அவ்வளவு ஒரு அக்கறையும் பாசமும் பண்ணுறது எல்லோருக்கும் இருக்கு. எனக்கு ஒரு மேல ஒரு பாசம் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்காது. நான் திருவாரூர் பக்கம் கூட போக மாட்டேன். என்கிட்ட 10,000 கேட்டு 3 மாசமா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியாக இந்த அளவுக்கு இந்த பங்கின் மீது நாணயத்தில் அன்பும் அக்கறையும் அது மிகப்பெரிய விஷயம். அது தந்தையவர்களுக்கு அது இயல்பாகவே இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆசை. இன்னும் நாணயத்தை அழகாக்க வேண்டும். ஏன் அழகாக்க வேண்டும் என்றால் அது மக்கள் பக்தியோடு ஒரு பக்தியோடு இருக்க வேண்டும், செவிக்க வேண்டும். ஏனென்றால் ஊரின் ஆலயம் நன்றாக இருந்தால் ஊர் முழுவதும் நன்றாக இருக்கிற அன்பு தந்தையே உங்களுடைய தனிப்பட்டது உங்களுடைய அன்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த ஊரின் மீது நீங்கள் கொண்ட அன்பும் அக்கறை எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த ஆலயம் இந்த திருவிழாவை இவ்வளவு அழகாக நீங்கள் மாற்றி தந்தமைக்காக எல்லாம் உங்களுடைய மக்கள் சார்பாக, உங்களுடைய உறவினர்கள் சார்பாக, எல்லோரும் சார்பாகவும், நாகேஸ்வரர்கள் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். அன்புக்குரியவர்களுக்கு இது அவரால் சொந்தமாக செய்வோம். அவரோடு இருந்த அவருக்கு தெரிந்தவர்கள் நான் எனக்கு தான் தெரியும். ஆனால் கேட்ட மாத்திரத்தில் உதவி செய்வது என்பதும் அவர்களிடம் கேட்பது என்பதற்கே கடினமான ஒரு விஷயம். ஆனால் தந்தை அவர்களுக்கு இத்தனை பேர் உதவி செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு இருக்கின்ற நட்பு, அவர் அந்த மக்களோடு வழங்குகின்ற அந்த உறவுகளை. எனவே தந்தை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து உழைத்த எல்லோரும் நன்றி. நாளை திருவிழாவின் போது மிகச் சிறப்பான நன்றி அந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நாளை சிறப்பித்த பூமி குடும்பத்து இறைமக்கள் அனைவருக்கும் இவர்கள் வெளியிடத்திய திரு ஜேம்ஸ் நாரியர், திரு ராய் நாரியர் இவர்களுக்கு நம்முடைய கையை கட்டி நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றியும் வாழ்த்துக்களும். நேசிய மறைமுறையில் கேள்வி ஞாபகம் இருக்குங்களா? நான் பதில் கேள்வி பதில் எல்லாருக்கும் நேசிய கேள்வி ஞாபகம் இருக்கிறதா? பசங்களுக்கு கேட்ட கேள்வி இல்லையா? அன்னை மரியா தலைமை மாப்பிளைக்கு என்ன சொல்லி படித்தார்? நான் ஆண்டவரின் அடிமை, இதோ அடிமை என்று சொல்லி சரியான நிலையில் நன்றாக இருந்தீர்கள். அதுவே இந்த பூமிக்கு தேர்ந்தெடுத்து அந்த பரிசு பெறுபவர்கள் அந்த பரிசை வழங்க தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செபஸ்டியான் குடும்பம் அலெக்சாண்டர், செபஸ்டியான் குடும்பம் அலெக்சாண்டர், மேரி மாதத்திற்கு
சபை குடும்பம் திரு ஆரோக்கியதாஸ். சபை குடும்பம் திரு ஆரோக்கியதாஸ். பரிசு பெறாமல் தனிப்படத்தில் உச்சபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசெல்லாம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கேட்கின்றேன், அருள் என்பதற்கு என்ன அர்த்தம்? கடவுளுடைய இலவச கொடை. பதில் நானே சொல்லிட்டேன். இந்த ஒருவேளை இந்த இலவச கொடையை இழந்து விட்டால் எந்த அச்சாரத்தின் மூலம் அதை பெறலாம்? அதாவது இழந்து போன, நீங்க நாளைக்கு எழுதி போடுங்க, இழந்து போன அருளை எந்த அச்சாரத்தின் மூலம் பெறலாம்? அதான் உங்களுடைய கேள்வி. நம்முடைய சிறப்பாக இதை நாளை வாங்கி கொடுத்து உதவி செய்தவர்கள் கூட்டி கொடுத்தோம். திருமதி ஆரோக்கியவரி ஆலிஸ் அர்வின் ஆண்டனி குடும்பத்தாருக்கு காரியத்திற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பதி முடிந்தவுடன் அந்த ஆலயத்திற்கு வெளியிலே நாளுக்கான பெருவிழாக்களுக்கான திருப்பதி கருத்துக்கள் மற்றும் சப்பரம் எழுதப்படும். அன்புக்குரிய இறை மக்களை நிகழ்ச்சியினாலே கேட்டுக்கொண்டே மகளிர் துறை சேர்ந்தவர்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று உணவகத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை பெருக்கி துடைத்தபடியாக வெளியும் தேவையான இடங்களே மன்னர்கள் கொடுத்தபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்ககிட்ட யாரும் நான் பர்மிஷனாக ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நவே இந்த உதவியை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளைய நாள் நம்முடைய நிறைவு நாள், நம்முடைய வங்கியுடைய ஆண்டு பெருவிழா. நாளை சிறப்பித்தவர்கள் நம்முடைய ஊர் மக்கள் எல்லோரும், நம்முடைய அனைத்து காரியஸ்தர்கள். சிறப்பாக இந்த திருப்பதியை நிறைவேற்றி நமக்கு இறைவனுடைய ஆசை பெற்ற இருப்பவர் வேறு திரு எல் அருள்மோகம் அடிகளார் பாண்டிச்சேரி நம்முடைய ஆய்வகத்திலே இருக்கின்றார். அன்புகளே, திருவிழா